மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. இன்றைய சாவி சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நடிகர் MRR வாசு விக்ரம். நடிகவேல் MR ராதாவின் பேரனும் MRR வாசுனுடைய மகனுமான வாசு விக்ரம் தன்னுடைய தந்தையைப் போலவும் தாத்தாவைப் போலவும் நாடக மேடையிலே தன்னுடைய கலை வாழ்க்கையை தொடங்கியவர். பேக்ல என்ன இருக்குது? ஸ்டீரிங். அப்ப ஃப்ரண்ட்ல என்ன இருக்குது? அது பேக்குங்க. எங்க ஊர் ஆளுங்களுக்கு வேலை வாங்கி தரதுக்கு நீ யாரியா? பாஸ். பேச்சுலர் ஆஃப் சோசியல் சர்வீஸ். கடவுள், சாதி, மதம் எல்லாமே ஐயாவுக்கு வெங்காயம் தான். சிவாஜி, ரஜினி, கமல், விஜயகாந்த் உட்பட தமிழ் சினிமாவுடைய முக்கியமான நட்சத்திரங்கள் பலரோடு இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற வாசு விக்ரமுக்கு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்ததுன்னா அது ராதிகாவுடைய தயாரிப்பிலே உருவான சித்தி என்ற சீரியல் தான். Don't live in a glass house and throw stones on other people. And next time you want to talk to me, just mind your damn language. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உன்னை பாராட்டிட்டு போறாங்களா? நாடக மேடையிலும் திரையுலகிலும் தான் பெற்ற அனுபவங்களை பற்றியும் தன்னுடைய தாத்தாவான நடிகவேல் MR ராதாவினுடைய நினைவுகளை பற்றியும் பல தகவல்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் வாசு விக்ரம். Chai with Chitra. வணக்கம். வணக்கண்ணே. MR ராதா அப்படின்னு உங்கள் தாத்தா பேர் சொன்ன உடனே உங்கள் நினைவுக்கு வரக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன? MR ராதா என்றால் நடிகனாக மட்டுமல்ல, நாடக நடிகனாக மட்டும் இல்லை, சினிமா நடிகனாக மட்டும் இல்லை, தனிப்பட்ட ஒரு மனிதன், இப்படி ஒரு தைரியசாலி இந்த உலகத்திலே இருக்கானான்னு சொல்ல முடியாது. உண்மை. வரலாறில் வேறு சோஷியல் வாழ்க்கையில் மனிதன் சராசரியாக வாழ்கிறான் இல்லையா? தாத்தாவோட காலகட்டங்கள், தாத்தா பிறந்ததற்கு பின் முன்னாடி இருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் தாத்தான்னு பெருமையாக பேசலை. தைரியம் என்றால் MR ராதா, MR ராதா என்றால் தைரியம். அவர் பயந்ததா நான் கேள்விப்பட்டதே கிடையாது. எங்கள் அப்பா சொல்லுவார், சித்தப்பாவோட எங்கள் அப்பாவுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். என்கிட்ட சொல்லிட்டுக்காரு, பெரிய விஷயம் சொல்லுவாங்கண்ணே, இவர் எப்படி ரியாக்ஷன் இருக்குன்னா, அப்படியாடா சார் பார்த்துக்கலாம், அணுகுண்டு வெடிக்க போதுங்க, சாக போகிறீங்க, அப்படியா சரி பார்க்கலாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். தேவரையா இப்பயும் தேவரையா பூஜை நடக்குது. அறிஞர் அண்ணா ஐயாவிலேருந்து, கலைஞர் ஐயாவிலேருந்து, MGR ஐயா, ஜெயலலிதா அம்மா, இன்றைக்கி தலைவர் CM வரைக்கும் ஆளக்கூடிய அத்தனை பேருமே தேவரை பூஜைக்கு போய் கலந்துப்பாங்க. ஏன்னா அவங்களும் ஓட் பேங்கிங் பெரிய பெல்ட் வருது. கரெக்ட். இந்த உதாரணம் MR ராதா பற்றி என்னென்னு கேட்டிங்க இல்லையா? அது எங்கள் அப்பா சொன்ன கதை. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. தாத்தா ராமாயணத்தை கீமாயணம்னு போடுறாரு. ராமாயணத்துக்கு ஸ்டே வாங்கிட்டாங்க, கீமாயணம்னு பேரை மாற்றி போடுறாரு. காலையில் ஸ்டாப் பண்ணுறாங்க, இவர் இங்கேயே தந்தி அடித்து சாம்பண்ணன்னு எங்கள் மேனேஜர் இருக்கார். அவர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஸ்டே உடைக்கிறார். உடைச்சிட்டு கீமாயணம்னு நாடகமாக பேரை பார்த்துறாரு. மாற்றிட்டு என்னென்னா வால்மீகி ராமாயணத்தை எடுக்கிறார். இவருக்கு ஆக்சுவலாக ஆவணாவே படிக்க தெரியாது. படிக்க தெரியாத ஒரு மனிதன் தான் நடிகவேல் ஐயா அவர்கள். ஆனால் நிறைய படிக்க சொல்வார். பைபிள், குரான், இந்த வால்மீகி ராமாயணம், மகாபாரதம் எல்லாம் அத்துப்படி அவருக்கு. ஒரு முறை கேட்டாலே புஸ்தகத்தையும் ஒப்பிச்சிடுவார். அப்படி ஒரு திறன் கொண்டவர். ஒரு குறைபாடு இருந்தால் அந்த மனிதனுக்கு ஒரு சர்ப்ளஸாக ஒரு இது இருக்கும். இவருக்கு அந்த மாதிரி இருந்திருக்கு. அப்போ என்ன செய்கிறாருன்னா, ராமர் என்ட்ரியே கல் மொந்த மான்கறி பிடிச்சா என்ட்ரியே வருவார் உள்ள. இப்போ நாடகம் தேவரையா ஊர்லேயே முன்னாடி நாள் நைட் தேவரையா அதே மேடையில், தாத்தா நடத்தக்கூடிய மேடையில் தேவரையா மேடையில் பேசுகிறார். தேவரையா பற்றி சொல்லணும்னா மிகப்பெரிய பக்திமான், கடவுள் பக்தி ஜாஸ்தி இல்லையா? அடுத்த தாத்தா கீமான் இடத்த தெரிஞ்சு போச்சு, நியூஸ் போயிடுச்சு, போஸ்டெல்லாம் விட்ருவாங்கல்ல, இவர் தெரியும் இந்த மாதிரி தான் தாத்தா நடத்துதான் நாடகம். அப்போது வாயை திறந்து சொல்லாத தேவரையா யாரோ ஒரு கூத்தாடி பையலாம் ராதான்னு நம்ம ராமர் ஐயா சீதாவை பற்றியும் லக்ஷ்மணரை பற்றியும் தப்பாக பேசுகிறானா, மனசு கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான் சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு கூட்டம் முடிஞ்சு போச்சு, போயிட்டாச்சு. இவன் என்ன பண்ணிட்டானுங்க, ஆளுங்க ஊரே அவர் ஆளுங்க, பெல்ட், அந்த பெல்ட்டே அவங்க ஆளுங்க. கரெக்ட்.
அப்போல்லாம் மண் தரை தான், சேர்லாம் கிடையாது, டேபிள்லாம் கிடையாது, மண் தரை. சினிமா கோட்டையிலே மண் தரை, கேள்விப்படுவீங்க. வேல்கம்பு அருவாலாம் பின்னாடியில் சொருவிட்டானுங்க. அடுத்த நாள் தாத்தா நாடகம், ராமர் வேஷம் போட்டுருக்காரு. என்ன சொல்லிருக்காங்க, ஐயா தேவரையா அப்படிலாம் சொல்லிட்டாரு. அப்படியா, சரி, அதுக்கும் வேரியேஷன் தான். என்ன செய்ய போகிறான்னு தெரியாது. நாடகம் ஸ்டார்ட் ஆச்சு. ராமர் என்ட்ரி வரணும். கல்முந்த மான் கரியில் உள்ள வராரு. ஏன்னு கத்துறான் ஜனங்கள்லாம். அப்படியே லைட்ஸ் ஆன், லைட்ஸ் எதுக்கு போடுவாங்கன்னா, நாடகம் முடிஞ்சு இன்டர்வலில் இப்போ இந்த பொன்னாடை போத்துறது, முக்கியமானலாம் பேசுறது தான் போடுவாங்க. நாடகம் ஆரம்பிக்கும் போது லைட்ஸ் ஆன்றார். அப்போ நாடகம் கேட்டு பேச போகிறான் அர்த்தம். மீட்டிங் முந்தையும் கால்மந்தையும் வான்கறி மாதிரி பீசி கொடுத்துட்டு மைக் பிடிச்சி அவருக்கு பதில் சொல்லியிருக்கார். தப்பாக எதுவும் இல்லை, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கார். விடுவானானுங்க, 100 பேர் வெட்டி போச்சிட மாட்டான். அந்த பயம் இருக்குவானா அவருக்கு? இல்லை, ஒரு பயம் இல்லை. அதான் நான் சொல்லுவேன், நிறைய பேர் சொல்லுவாங்க எப்படி எம்ஜிஆரையே சுட்டாருன்னு. எம்ஜிஆர் ஐயா சுட்டது பெரிய விஷயமே இல்லை. தேவரையாவை போய் அங்கே பேசுகிறார் பார்த்தீங்களா, அதுதான் பெரிய விஷயம் என்னை பொறுத்தளவுக்கு. எனக்கு 63 வயசு, சின்ன பையன் கிடையாது. அவர் இதே பரம்பரையில் ஊறினவன். அவரளவுக்கு தைரிய வீரனை கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு மூலையில் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது அந்த ரத்தம். ஜீன், சுகரு, பிபி எல்லாம் வரதுலேயே அம்சம் வழியா. அதே மாதிரி அந்த தைரியம் எங்கோ ஒரு பக்கம் ஓடிட்டு தான் இருக்குது. சொல்லிட்டாரு, இருங்க, நான் எப்படி சண்டே வந்திருக்கீங்கன்னு தெரியும், நானும் தயாராக வந்திருக்கேன். நாடகம் பார்க்க வர ஜனங்களை தொலை பண்ணதை முடிச்சுட்டு போய் வச்சுக்கலாம். அப்படியே அடக்கிட்டாங்களாம். இவரோட குரலுக்கு ஒரு மரியாதை இருக்குண்ணே. அப்படியே ஜனங்க ஆஃப் ஆகிட்டாங்களாம். நாடகம் நடக்கிறது முடியுது. பட்டாபிஷேகம், ராமர் பட்டாபிஷேகம் தான் லாஸ்ட். அதுக்கப்புறம் காண்டம் வந்து தரல, வால்மீகி இது அதோடு எழுதிட்டாங்க. ஆமாம், கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா கம்பரை வேற மாதிரி மாற்று லவகுசாலாம் கொண்டு வந்து மாற்றி எழுதிடலாம். வால்மீகி ஐயாது இது வரைக்கும் இருக்குது கேள்விப்பட்டேன். எனக்கு எந்த அளவுக்கு டீப்பாக நான் ஸ்டோரிக்குள்ளே போல். தாத்தாக்கு என்னன்னு தெரியல, அதை தான் முடிப்பார். எப்பவுமே பட்டாபிஷேகம் முடிப்பார். சேஃப்டிக்கு இந்த மாதிரி இடத்துல தான் தாத்தா என்ன செய்வார், பட்டாபிஷேகம் ஸ்க்ரீனாக போட்டுருவார். ஆக்சுவலாக ராமர் உட்காந்து தான் பண்ணணும். இந்த மாதிரி டேஞ்சர் இடத்துலலாம் ஸ்க்ரீன் வச்சுருப்பார். அதுக்குன்னு ராமர் உட்காந்து பட்டாளத்தோடு போட்டு அந்த பாட்டு கடைசி பட்டாபிஷேகத்துக்கு ஒரு பாட்டு இருக்குல்ல, ஆமாம், பாட்டு பாடி தானே இப்போ மகனை சுட்டுவாங்க. அந்த பாட்டு ஒரு 15 நிமிஷம் ஓடுவான். நாடகம்லாம் முடியுது, அந்த படுதா இறங்குது, டேப்பு கேட் பாட்டு பாடுது, ஜனங்க ரெடி ஆகிட்டான். முடிஞ்சவன் உள்ளே போடலான்னு டப்புன்னு எஸ்கேப். அதுக்குள்ளே எல்லாம் எஸ்கேப். ஒரு பெரிய வேன் இருக்கும், அதில் எங்கள் அப்பா தான் டிரைவர். எங்கள் அப்பா வந்து புள்ளெல்லாம் கிடையாது, வேலைக்கார மாதிரி தான். அவரும் வேலைக்காரன். ஆமாம் ஆமாம். சம்பளம் வந்து வேலைக்கா 5 சம்பளம் இருக்குது. எம்ஆர்ஆ புள்ளன் ரூம்லாம் போட மாட்டார், கொட்டாயெல்லாம் படுக்கணும். சீன் கட்டுவார், படுதா அடிப்பார். அதே மாதிரி பெரிய பெரிய கரண்ட் நடக்கும்போது 440 வோல்ட்ஸ் கரண்ட் இருக்குல்ல, ப்ளக்கை சொல்லிட்டு ஸ்லீவ் உருவிடுவாங்க, ரப்பர் க்ளவுஸ் போட்டுப்பாங்க, தூக்கி ஜனங்க மேலே அடிக்கிறது. ஏன்னா அவங்க அடித்து நம்மளை சாவடிச்சிடுவாங்களே, தற்பாதுகாப்பு. மீறி அவன் வேலுக்கு மறுவ திரும்பி ஊர் நடந்தது. உடனே அப்பா ஸ்லீவ்லாம் ரெடி பண்ணிட்டாருண்ணா. திடீர்னு நடுவு வந்துட்டாங்கன்னா ஸ்லீவெல்லாம் கட் பண்ணி சொருவிச்சிட்டாரு. ஆன் பண்ணி போட்டால் அவ்வளோதான். சில பேர் சாகலாம், இவங்களும் சாகலாம். நிறைய வாய்ப்பு நாங்கள் சாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க கூட்டம் பெருசு இல்லை, அவங்க இடம். எஸ்கேப் 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 பட் எல்லாம் கடைசியில் தாத்தா லேடிஸ் எல்லாம் ஏறிச்சு. வேனில் 2 வேனு 2 காரு. அந்த காரில் லேடிஸ் எல்லாம் ஏற்றி மூடி அனுப்பிச்சு தாத்தா. தாத்தா வேனில் வருவார். அதில் ஒரு 3 லேடிஸ் இருப்பாங்க, கை கால் பிடிச்சி விடுறதுக்கு. அப்போ வந்து ஷட்டர் போட்ட டிரைவருக்கும் தாத்தாக்கும் நடுவில் கேப் இருக்கிறது ஷட்டர். அப்பா உட்காந்து ஷட்டர் தான் போடுவார். எங்கள் அப்பா பீடி பிடிப்பார். டென்ஷன் ஆனால் அண்ணன் போகிறாங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் 200 பேர் 300 பேர் தீப்பந்து ராதான்னு கத்துறாங்க. அண்ணன் அங்கே கத்துறதுக்கு கேட்க தான். எங்கள் அப்பா டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் தாத்தாவை. என்ன பண்ணுறங்க தாத்தா தருமா எங்களுக்கு? இப்போ எப்பயும் 2 வெள்ளைக்கார மாதிரி. எங்கள் அப்பா தான் குடிச்சு சுற்றுறது, தாத்தா அப்படி கிடையாது, குடிக்கு அடிமை கிடையாது. 2 பக்கம் வெள்ளைக்கார மாதிரி சொல்லுவார். இவ்வளோ பேசணுமே, எப்படி குடிக்க மூடு வரும் ஒரு மனுஷனுக்கு? அவர் ரிலாக்ஸாக இருப்பார். அடுத்து ஒரு எங்கட நாடகம் அப்படி ஒரு சாதாரணமாக ஒரு தேவரை எடுத்து பேச வேண்டியதே இல்லை. அவர் பாட்டு பேசி போயிட்டுருக்காரு. நைனா எங்கள் அப்பா அப்படின்னு சத்தம். என்னடா நைனா 200 பேர் 300 பேர் நிற்கிறாங்க தீப்பந்தத்தோடு, நம்மளை முடிச்சிருவானுங்க, அடித்து தூக்கிட்டுவான்னு கேட்டிருக்காரு. ஏன்னா வழி இல்லையே, அடித்து தூக்குற வண்டி கிளியர் ஆகிடும்ல. ஒரு 10 பேர் 20 பேர் அடித்தா ஓடு இப்போ சாதிடுவாங்க. வேன் தானே, கடை நல்லா மூட்டு கம்பி வச்சு கடை வச்சுருப்பார், சேஃப்டி போலீஸ் வேன் மாதிரி. அடிச்சு தூக்கிடுவான்னு டே
அதெல்லாம் பண்ணுறது பாவண்டா. ஜனங்க என்ன செய்வாங்கடா, ஒன்றும் இல்லை வாசு, ஆக்சிலேட்டர் ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டே இரு, வண்டி நியூட்ரல் வச்சுக்கோ, ஃபஸ்ட் கியர் போட்டுரு, கிளச்சை ஃபுல்லாக அமுக்கி ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே இரு, யாரும் வராதிங்க, நான் மட்டும் போகிறேன். ஏதாவது பிரச்சனைன்னு தெரிஞ்சால் ஃப்ரண்ட் டோர் ஏற டோரில் அதை மட்டும் ஒருத்தர் பிடிச்சிக்கோங்க ஸ்ட்ராங்காக. நான் டக்குன்னு ரன்னிங்க சாத்து அப்புறம் அடிலான்ட்டுருக்காரு. எப்படி அங்கேயும் மனிதேவம் பண்ண மாதிரி அங்கப்பா உருமுது வண்டி, எப்போ வேணாலும் கிளம்புனான். இறங்குன ஃபஸ்ட்டு வேலை செஞ்சது சிகரெட், பிரிஸ்டாலோ பிளேயர்ஸோ பிளேயர்ஸ் டின் 80 சிகரெட். அது ஒரு நாளைக்கு 2 டின் பிடிப்பாங்க தாத்தா. எடுத்து பற்ற வச்சுருக்காரு. பற்ற வச்சு தான் இறங்கியிருக்காரு. வெறும் அண்ட்ராவேரு பனியன், ஆயுதெல்லாம் கையில் ஒன்றுமே கிடையாது, துப்பாக்கி கூட கிடையாது. சிகரெட்டை பற்ற வச்சு நடந்திருக்காரு. பார்த்தா தேவரையா நிற்கிறதான் போட்டு அனுப்பிச்சான். ஐயா என்னையா? இல்லை நான் தேவரையா இல்லைங்க, அவர் தம்பி. நான் ஐயா சொல்லி அனுப்பிச்சாரு, ஒரு வீரத்தை இன்னொரு வீரம் கொள்ளுமா? அவர் எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க. ஒரு வீரத்தை இன்னொரு வீரம் கொள்ளுமா? இது எங்கள் அப்பா சொன்னதுன்னு சித்தப்பாக்கே தெரியாதுன்னு. கிரேட். இதை கேட்டு தான் சித்தப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எங்கள் அப்பா சொன்னது எனக்கு புரியுது. வெடிகால் 4 மணிக்கு எழுப்பிடுவார், அந்த பழைய கதையெல்லாம் சொல்லுவார் அவர். அப்போது தாத்தா வந்து ஒன்றும் புரியல, ஸ்டன் ஆகிட்டான். பெரிய மாலை போட்டு ராதா அண்ணன் ஐயா அண்ணன் சொல்லி அனுப்பிச்சாரு, நீங்கள் தான் முதலும் கடைசி ஆம்பளை எங்கள் ஐயாவை பேசிட்டு வெளியே போகிறது. இனிமே முன்னாடியும் பேசுனதில்லை, உங்களுக்கு அப்புறம் பேச மாட்டான், அதனால தான் உங்களுக்கு மரியாதை பண்ண சொன்னார். ஒரு வீரத்தை இன்னொரு வீரம் கொள்ளுவான் சொல்லி அனுப்பிச்சு. அது மட்டும் இல்லை, ஒரு 4 புலி கொடி தான் போட்டிருப்பார் தேவாரியா, தெரியல? புலிக்கொடி. ஆமாம், 4 1 2 3 4 சிங்கிள் பாட் ரோடு தானப்போ, அதிலே இடிச்சிட்டு, ஏன்னா எவனும் வந்துடக்கூடாதுன்னு. சைடில் கடமோடு ரோடில் 6-2 வண்டி, பின்னாடி 4 வண்டி புலிக்கொடி போட்டு கத்தோம், ஐயா சொல்கிறேன் ஐயா சொல்கிறேன் ஐயா சொல்கிறேன் இன்னொரு அப்படியே அந்த பார்டர் எவ்வளோ தூரம் 200 கிலோமீட்டர் தாண்டி வந்து அவரை விட்டு அண்ணன் அப்படியே போயிட்டு வாங்கன்னு சொல்கிறார். இந்த கதை எனக்கு சொன்னது அப்பாவை சொன்னார். ரீகன்ஃபார்ம் பண்ணது யாருன்னா வேறு யாருமே கிடையாது, வேல்ராமூர்த்தி என்ன ரைட்டர். ஆமாம், அவர் யார் தெரியுங்களா? தேவரையாவோட தம்பி பையன். ஒன்றும் இல்லைன்னா இன்ஸ்டாலே போட்டார் அவர். தேவரையா படம், தேவரையா தம்பி படம், எங்கள் தாத்தா படம், வேல்ராமூர்த்தி என்ன படம், என் படம், இந்த ஃபோட்டோஸ்லாம் போட்டு ஒரு வீரத்தை இன்னொரு வீரம் கொள்ளுவான்னு போட்டார். அவர் போட்டார், நான் போடல. அருமை. அவரே போட்டார். இந்த கதையை கேட்ட பிறகு நான் எப்படி எம்ஜிஆர் ஐயா சொல்கிறது பெரிய விஷயம் எடுத்த முடியும்? நான் சொல்ல விஷயம் புரியுது. எம்ஜிஆர் ஐயா பெரிய ஆள் இல்லைன்னு சொல்ல வரல. தேவரையா எம்ஜிஆர் ஐயாவே தேவரையாவுக்கு மாலை போட்டால் தாங்க ஓட்டு. அவரையே பேசிட்டு வந்து தப்பிச்சு வந்திருக்காருன்னா இது ஒன்றுமே இல்லை. அவர் எம்ஜிஆர் ஐயா சொல்லும்போது என்ன வயசு தெரியுங்களா? 60 வயசு கரெக்டாக. 1907 பிறந்தார், 67 கரெக்டாக 60 வயசு. கரெக்ட். 60 வயசு ஒரு மனுஷன் ரிட்டையர் ஆகி ஈஸ்ட் சேரில் உட்கார்ற வயசு. ஆனால் இது சரி தப்புன்னு நான் சொல்கிறதுக்கு நாள் கிடையாது, நான் சின்ன வயசுக்காரன். ஆனால் இது வந்து ஒரு தீவிரவாத செயல் மாதிரி தான் அது கிட்டத்தட்ட ஏறத்தாழ. ஆமாம், தீவிரவாதி எந்த வயசில் இருப்பான்? 18லேருந்து 23க்குள்ளே தான் இருப்பான். 25 தொட்டாலே அவன் யோசிக்க ஆரம்பிச்சான் பின் லைஃபை. அப்போது என்ன அர்த்தம்? எம்ஆர் ராதா 60 வயசு ஐயா ஆனாலும் 18 வயசு உள்ள நெஞ்சு உரம் இருந்தது சுயமரியாதைக்காரன். பெரியார் ஐயா கிட்டேருந்து சுயமரியாதை வரல, அது நிறைய பேர் தெரியாது. இவர் தனியாக நாடகம் நடத்திட்டு இருக்காரு அவர் மனசப்பட்டதை. பெரியார் ஐயா சிங்க் ஆகிடுச்சு, அண்ணாதுரை ஐயா பார்த்துட்டாரு. பெரியார் ஐயாட்ட சொல்லார், ஐயா நம்ம கொள்கை மாதிரியே ராதான்னு அவன் ஒருத்தர் பேசுகிறாரு, வாங்க நாடகம் பார்க்க போகலான்னு கூப்பிட்டு வர்றார் ஒரு நாள். அப்போது சொல்கிறாங்க, தந்தை பெரியாரும் அன்றைக்கி என்ன அப்படியா சைடில் டேபிள் போட்டு உட்காந்து பார்க்க சொல்லுன்ட்டாரான். சேர்லாம் தரல இருக்கு, டேபிள் போட்டு அவரும் உட்காந்து பார்த்துருக்காரு பெரியார். அவரும் சிம்பிளிசிட்டி மேன். ஆமாம், இவரும் தப்பு இல்லை, சீட்லாம் ஃபுல்லு. நாடகத்தை பார்த்துட்டு அண்ணா பேசுகிறார். அது திருச்சி மண்டபத்தில் கல்வெட்டில் இருக்குது. திராவிட கழகத்தின் 100 மாநாடும் சரி, ராதாண்ணனின் ஒரு நாடகமும் சரி, தந்தை பெரியாரை வச்சுக்கிட்டு அண்ணா ஐயா பேசுகிறார். நீங்கள் கேள்விப்பட்டு நினைக்கிறேன், பல புத்தகத்தில் இருக்கு. இன்னொன்று வேலூரில் முள்ளிப்பாளையம் தேட்டர், முள்ளிப்பாளையம் இடத்த ஒரு நாடக கூட்டம் இருக்குது. 21 நாள் ஒரு நாடகம் நடக்குது. டெய்லி சண்டை, டெய்லி அடிதடி. ஒருத்தன் எங்கள் குரூப்பில் ஒருத்தன் எகிரி அந்த பக்கம் குதிச்சிட்டான் ஜனங்களுக்கு.
வெல்கம்போட ஊச்சாங்க. அவனை சொல்லிட்டான் 20 சொரு. அவன் தப்பிச்சிட்டாங்க. அந்த ஆள் தாமோதரன்னு பேர். அவர் பையன் மதிவானன்னு எங்கள் வீட்டில் இருந்தான். அப்போ தான் எனக்கு அப்பா சொல்லுவார், இந்த மதிவான யார் தெரியும்? அவங்க அப்பன் டேய் முரண்டா எம்ப பார்த்தினானா அவனுக்கு தெரியாது, இவன் அப்பெல்லாம் பெரிய வீரன், எதிராளி கும்பலை குதிச்சிட்டான்டா, கம்பை ஊனி குதிச்சிட்டானா அந்த குத்துறானு. அந்த கூட்டத்தை முடியுமா 20 ஊற்று வாங்கிட்டு பொழைச்சிட்டான். அது 20 ஒரு நாடகம் சீன் ஆரம்பிப்பாங்க, 2வது சீனில் கேட்டால் வந்துடும். அடுத்த நாள் கட்டு, அவங்களுக்கும் அடி, ஸ்லீவ் போட்டு வரல. எத்தனை பேர் சேர்த்தான்னு தெரியாது. எங்கள் ட்ரூப்பில் அடுத்த நாள் கட்டு போட்டுக்கிட்டு வருவானுங்கள்லாம், நாடகம் நடிக்கிறதுக்கு கட்டு போட்டுட்டு. இப்போ ஹிஸ்டாரிக்னா கீழே வைக்கும்போது கட்டோடு கீழே வச்சு வருவாங்களாம். ஆனால் 21 நாள் இந்த நாடகத்தை முடிச்சுட்டு தான் எம்ஆர் ராதா வெளியே வந்தாரே தவிர முடிக்காமல் ஓடி வரவில்ல பேடி மாதிரி எங்கள் தாத்தா. இதுதான் எனக்கு பெருமையே. என் நெஞ்சில் பச்சை கொத்து காட்டலாமா? என்ன இருக்குங்களா? முதல்ல வாசு, ஏன்னா எங்கள் அப்பா, அடுத்தது எங்கள் தாத்தா. இது ஏன் இதை குத்துறன்றது ஒரு காரணம் சொல்கிறேன். செத்த ஒன்றுன்னு நம்ம தங்க மோதிரம் போட்டாலும் ஊற்றுருவாங்க, தங்க அருணாக்கயிறு போட்டாலும் ஊற்றுருவாங்க, அமனமாக விடுவாங்க உள்ள ஒரு துணியை சுற்றி. அப்போது எல்லாமே போயிடுது. ஆனால் இந்த வாசு ராதா என்பது மட்டும் என் உடல், பூத உடல் எரியும் போது வரைக்கும் எம்ஆர் ராதாவும் வாசுவும் உள்ளே இருப்பாங்க. எனக்கு கடைசி சொத்து எனக்கு இதுதான். வேறு எந்த சொத்து பெருசாக எனக்கு இல்லை. ராதா ரிஸ்தபா மாதிரியோ ராதிகாமா மாதிரியோ எனக்கு பெரிய சொத்தெல்லாம் இல்லை. ஆனால் இந்த சொத்து இருக்குல்ல, எம்ஆர் ராதாவோட முதல் மகன் வாசுவோட முதல் மகன் வாசு விக்ரம், பார்த்திபன் என்கின்ற வாசு விக்ரம். நான் பிறந்து தான் தந்தியில் போட்டாங்க எம்ஆர் ராதா தாத்தாவானார் அப்படின்னு. ஆமாம், எம்ஆர் ராதாவே தாத்தா ஆக்கின பெருமை உங்களுக்கு தான், எனக்கு தான். அதான் இதை அந்த அருமை தெரிஞ்சு அவருக்காக முதல்ல எனக்கு தெரியாதுங்க. ஏன்னு சொல்கிறேன் இதன்னா, எங்கள் தாத்தாவோட எங்கள் அப்பாவோட ஒரு ஃபோட்டோ நான் எடுக்கலைண்ணே, எனக்கு தெரியாதுண்ணே. அவங்க அருமையே எனக்கு தெரியாது. சினிமாக்குள்ளே வந்தவங்க தான் எல்லாரும் சொல்ல 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 கேட்டு இப்படிலாம் இருக்குங்கண்ணா. எங்கள் அப்பா சொல்லி சொல்லி கேட்டுருக்கு. அவர் ஆக்சுவலாக கட்ட குரல் அவருக்கு. ஆமாம், அப்போ அந்த காலத்தில் பாடி தான் நடிக்கணும். இஸ் அ டிஸ்குவாலிஃபைடு ஆக்டர் அந்த வகையில். ஆமாம், இஸ் டிஸ்குவாலிஃபைடு. ஒன்ஸ் அப்பான் அ டைம் he was a rejected actor. ஏன் சேர்த்துக்கிட்டாங்க கம்பெனி கதை கேளுங்க. இஸ் a very good electrician, 440 volts வேலை செய்வார், கார் மெக்கானிக், வெரி குட் பிளம்பர், வெரி குட் கார் மெக்கானிக். இம்போர்ட்டட் காரை கொடுத்தீங்க ஃபுல்லாக பிரித்து ஃபுல்லாக சேர்த்துருவார். எங்கள் அப்பா சொல்லிருக்கு. அதெல்லாம் ஒவ்வொரு கதையும் நான் சொல்கிறது எங்கள் அப்பா சொன்னது தான். இப்போ எம்ஆர் ராதா வந்து எம்ஜிஆரை சுட்ட போது உங்களுக்கு வந்து ஒரு 6 வயசு இருக்கும். ஆமாண்ணே, எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க, ஒரே போலீஸுக்கு ஷூ சவுண்டாக கேட்குமா. எல்லா நடிகை வேலோட மனைவி எங்கெல்லாம் இருந்தாங்களோ அங்கெல்லாம் போலீஸ் பாதுகாப்பு. இப்போ காமராஜர் ஆட்சி ஆமாம், ஃபுல் சப்போர்ட் பண்ணார். தாத்தாக்கு ஃபுல்லாக போலீஸ் பந்தோபஸ்து கொடுத்து எல்லா மனைவி வீட்டும், கும்பகோணம், தாராசுரம், தேனாம்பேட்டை வீடு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஷூ சத்தமே 3 மாதம் ஒழிச்சிட்டே இருந்தேன். காதை என்ன அடிச்சிருக்கானுங்க, கண்ணெல்லாம் உடச்சிருக்காங்க, கல் எடுத்து உடனே பந்தோபஸ்து போட்டாங்க. அப்புறம் யாருக்கும் எந்த ஆபத்தும் ஆகலை, கண்ட்ரோல் ஆகிடுச்செல்லாம். ஏன்னா பெரியார் ஐயா வந்து திமுக அங்கேருந்து தானே வந்துச்சு. இவர் பெரியார் ஐயாவோட சீடன். இவர் மெம்பரே இல்லை திராவிட கழகத்தில், நிறைய பேர் தெரியாது. ஆமாம், அது ஏன்னு கேட்டாங்க பேட்டி ஒரு வாட்டி. அவர் சொன்னாராம், நான் மெம்பர் ஆகிட்டா என் தலைவனை எழுத்து நான் கேள்வி கேட்க முடியாது, நாளைக்கு என் தலைவனே தவறு செய்தால் நான் எழுத்து கேட்கணும், அதான் ராதா, அதனால் மெம்பர் ஆக மாட்டேன். ஆனால் அனுதாபி, பெரியார் நான் உயிர். அதுக்கு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. அக்டோபர் 2 காந்தியின் பிறந்த நாள், பெருந்தலைவர் காமராஜரின் இறந்த நாள். செப்டம்பர் 17 தந்தை பெரியாரின் பிறந்த நாள், நடிகர் எம்ஆர் ராதாவின் இறந்த நாள். அப்போ எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே தலைவர் நினச்சிருக்காரு. ஒரு கேரவன் கொடுத்தாரு அந்த காலத்தில். அந்த காலத்தில் 1 லட்ச ரூபான்னு பெரியாருடைய சுற்றுப்பயணம். இப்போ வந்து ஜிடி நாயுடு மியூசியத்தில் இருக்குது. ஜிடி நாயுடு ஐயா தாத்தா வந்து தோஸ்து, பட்டு திராவிட கழகத்துலாம் கொடுத்துருக்காங்க போட்டுருக்கு. தாத்தா வந்து பெரியாருக்காக ரெடி பண்ணார் இம்போர்ட்டட் மிஷின், ஃபாரின் கம்பெனி இன்ஜினு. அந்த மரப்பலகெல்லாம் எப்படின்னா வெட்டி வேர் இருக்குல்ல, வெட்டி வேர் கிடையாது, ஸ்ட்ராங் வுட்டு. ஆனால் வெயில் உள்ளே வராது, ஃபேன் போட்டால் சில்லுன்னு ஒரு காற்று. எப்படி சார் உள்ள பாத்ரூம், என்ன பெரிய கஷ்டம். பெட்டு, டைனிங் ஹால், மீட்டிங் ஹால். இவர் பேசிக்கலி இஸ் மெக்கானிக் இல்லை. ஆமாம், ப்ளஸ் ப்ளம்பரு, எப்படி கனெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லி பக்கா பண்ணி
பெரியாரையோட 75வது பிறந்தவனமோ ப்ரெசென்ட் பண்ணிருக்காரு. எனக்கு வருத்தம் என்னென்னா, கவர்மெண்ட்டில் படம் எடுத்தாங்க, இப்போ தந்தை பெரியாரை பற்றி சத்யராஜன் நடித்தார், நானும் தாத்தா வேஷம் நடித்தேன். ஒரு ஷார்ட்டு கூட அந்த வேன் கொடுத்தது போடவே இல்லைன்னு. நடிகர் எம்.ஆர். ராதாவுக்குரிய அங்கீகாரம் முழுமையாகவே கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். செலை வைக்க முடியாது, ஒத்துக்கிறேன். செலை வச்சா ஓட்டு போச்சு. ஆனால் திராவிட கழகம் தான் எலெக்ஷன்லேயே நிற்கல, அவங்க வைக்கலாம்ல, அவங்க இப்போ படத்தில் சொல்லாமல்ல, கேரவன் கொடுத்தாரு சொல்ல போகுது. ஆக எம்.ஆர். ராதா அப்பப்போ மறைக்கப்படுகிறார். அதை பற்றி கவலைப்படாத மனுஷன் எம்.ஆர். ராதா. ஆகிவிட்டி அவர் தான் தலைவர் செஞ்சது, அவ்வளோதான். சொல்லி காட்டுற பழக்கம் அவர் கிடையாது. நான் கொடுத்தேன் இந்த தலைவருக்கு, அந்த அல்ப புத்தி தான் கிடையாது. பல பேருக்கு இருக்குது அந்த அல்ப புத்தி. என் பாட்டனுக்கு அந்த அல்ப புத்தி இல்லை. இடது கையில் கொடுக்குறது வலது கையில் தெரியாது. தலைவனாக சரி, தொண்டனாக சரி, அப்படி தான் வாழ்ந்தார், அப்படி தான் செத்தார். அப்போ அந்த இன்சிடெண்ட்டை பற்றி உங்ககிட்ட பேசியிருக்காரா? எம்ஜிஆரை சுட்ட இல்லை, அது வந்து ஆனால் நடிகை வேலை வந்து இதுதான் எடுத்துக்க முடியாது, அவரை கணிக்க முடியாதுன்னு, இன்னும் செய்வார்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஏன் உதாரணம் சொல்கிறேன்னா, ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு பர்டிகுலர் கார் வந்து இதோட பெரிய ஹைலைட்டு, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் மெட்ராஸ் வரார். நியூஸ் படித்தா தான் வந்திருக்கான். ஏஸ் சார் இல்லையா, அது மாதிரி டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐயா வராரு. ஒரு நடிகை வேலை தானே இந்த உலகத்துக்கு, ஒரு வாசு எம்.ஆர். வாசு தானே. ஏன்னா எங்கள் தாத்தாக்கு ரைட் ஹேண்ட் எங்கள் அப்பா தான். எந்த பிரச்சனை வாசு ஃபர்ஸ்ட் தான். மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.